படத்துல இப்போ 50வது திரைப்படம் அவர் இயக்கியிருக்காரு. எப்படி இருக்கு? கூட்டம் பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி விக்ரம் மூவி வெற்றி தேட்டரில் பார்த்தேன். பட் இது வந்து த்ரூ அவுட்டாக தனுஷ் சாரோட 50வது படம். அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கிறது. அவர் கூட த்ரூ அவுட்டாக அவர் கம்மியாக ரொம்ப ஆனால் படம் எப்படி இருந்துச்சு? பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுமா? கண்டிப்பா. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. தனுஷ் அவர்களோட ஆக்டிங் இந்த படத்துல எப்படி டிஃபரெண்டா இருக்கு நினைக்கிறீங்க? சூப்பர் ப்ரோ. படம் எப்படி ப்ரோ? படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பரா இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எமோஷனல் படம் நிறைய இருக்கா ப்ரோ? படம் எப்படி இருக்கு? அருமையா இருக்குங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குதுங்க. சூப்பரா இருக்குதுங்க. தனுஷோட டைரக்ஷன் எப்படி இருக்கு இந்த படத்துல? அருமையா பண்ணிருக்காருங்க. அவருக்குள்ள இப்படி ஒரு இயக்குனர் உள்ள இவ்வளவு நாள் கழிச்சு தூங்கி வந்து எந்திரிச்சு வந்து அப்படி எல்லாரும் உட்கார வச்சுட்டாரு தியேட்டர்ல. கூட இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே மனசுல எல்லாருமே நிக்கிறாங்க. ரஹ்மான் சாரோட மியூசிக் இருக்கு, சூப்பரா இருக்கு. தங்கச்சி நடிச்சிருக்கக்கூடிய படம் கர்ணன் அசுரன் அந்த வரிசையில் இந்த படம் வந்து எல்லாரோட மனசுல நிக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டுல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. நுனி சீட்ல உட்கார வைக்குது. உற்சாகப்படுறது கூட மனசு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கு. எங்கேயும் நம்ம வந்து விடக்கூடாது, ஒரு பிரேம் கூட நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா இருந்தாரு, அந்த சீன்ல எப்படி இருந்துச்சு? எஸ்.ஜே. சூர்யா சார் முந்தைய படங்கள் வந்து அவர் வேற மாதிரி பண்ணுவாரு. இதுல வந்து அவர் டிஃபரெண்டா காட்டியிருக்காரு. ரொம்ப அவர் ஸ்டைலே இதுல இல்ல. சூப்பரா பண்ணிருக்காரு. டைரக்ஷன் டிஃபரெண்டா காமிச்சிருக்காரு எஸ்.ஜே. சூர்யா. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா கேரக்டருமே மனசுல நிக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தியேட்டர்ல எல்லாரும். ரொம்ப நல்லா இருக்கு. பிரகாஷ் ராஜ் அவர்கள் பத்தி சொல்லவே தேவையில்ல. எப்படி இருந்துச்சு? சொல்லவே வேணாம். அவர் கொடுத்த கேரக்டர் அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. நேர்த்தியா இருக்கு. அவருடைய கேரக்டர்லாம் வந்து மனசுல அப்படியே நிக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. செல்வராகவன் அவர்கள் போர்ஷன் கரெக்டா பண்ணிருக்காரு. அருமையா பண்ணிருக்காரு. டைரக்டர் வந்து அவர் வந்து ஒரு முழு நடிகர் ஆயிட்டாரு. அவர் செல்வராகவன் அவர்கள் வந்து முழு நடிகர் ஆயிட்டாரு. பிரமாதமா இருக்காரு. யதார்த்தமா பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் யதார்த்தமா இருக்கு. அதுதான் பெரிய பிளஸ் இந்த படத்தோட. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நன்றி. தனுஷ் அவர்களோட டைரக்ஷன்ல ராயன் எப்படி இருந்துச்சு? தனுஷ் ஃபேன்ஸ்க்கு பெரிய ட்ரீட் கொடுத்திருக்காருன்னு நம்புறோம். ராயன் அண்டர் தனுஷ் டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் டாப் நாட்ச்ங்க. சல்யூட்டுங்க. வேற லெவல்ல இருக்கு. புதுசா என்ன பண்ணிருக்காங்க? தனுஷோட டைரக்ஷன்ல ஆல்ரெடி பவர் பாண்டி பாருங்க. இதுல புதுசா என்ன பண்ணிருக்காங்க? இது வந்து ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம். லைக் பவர் பாண்டி நீங்க பார்த்தப்போ வந்து இட் இஸ் மோர் ஆஃப் லைக் ஃபேமிலி ஓரியன்டட். திஸ் இஸ் மோர் ஆஃப் லைக் அண்ணன் தங்கச்சி ஓரியன்டட். நான் இப்படி என்ன குத்துருவேன். நான் சொன்னா சில பேர் சொல்லுவாங்க தனுஷ் ரசிகரு இவன் ரேட்டிங் மொத்தமா குத்துருவான்னுவான். இவன் இதே கேளுங்க, இவன் விஜய் ரசிகர். என் கூட வந்தவங்க நானு எங்க அண்ணன் மட்டும் தான் தனுஷ் ரசிகர். இது எல்லாருமே விஜய் தலைதான். அவங்கள ஓட்டாங்க, எதுவும் பேச முடியாது. எப்பவுமே படம் முடிஞ்சு வச்சுக்கேன் பாத்தி அவன் தலைவர் படம் இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாருமே அப்படியே ஓட்டானுங்க. இவனை மட்டும் மாட்டிக்கினான். இவன்கிட்ட ஃபுல்லா கேளுங்க, ரேட்டிங் சொல்லு. சொல்லுங்க ப்ரோ. இவன் மாட்டிக்கிட்டான் என்கிட்ட. என்ன ப்ரோ மாட்டிக்கிட்டீங்களா? சொல்லுங்க ப்ரோ. மாட்டிக்கிட்டா இதே எங்க படம் வந்து வச்சுக்கேன். நான் உங்க தலைவன் எப்படி நச்சுக்கிறான், என் தலைவன எவ்வளவு கூட்டம் கிரௌடு அப்படி இப்படின்னுவான். மாட்டிக்கினா இவனை பத்தி ஃபுல்லா கேளுங்க. ரேட்டிங் கேக்குற ரேட்டிங் 10க்கு 10 எவ்வளவு? நான் 10க்கு 10 குத்துட்டேன்பா. சொல்லுங்க ப்ரோ. போய் சொல்ல கூடாது. இவன் தனுஷ் ரசிகர் ஃபுல்லா குத்துறான் பாயிண்ட் சொல்றது. அது எப்படி? நான் விஜய் ரசிகரா இருக்கும்போது விஜய் ரசிகர் விட்டுருப்பா. படம் எப்படி இருந்தது அந்த கான்செப்ட் தான் ப்ரோ. அவர் எடுத்த வரைக்கும் அவரே டைரக்ஷன் பண்ணி இப்ப படம் நடிச்சு சத்தியமா ஒர்த்து தான் ப்ரோ. நான் இல்லன்னு சொல்லல. நான் சரி முக்கியதான்னு சொல்லிட்டு வந்தேன். டிக்கெட் புக் பண்ணதுக்கோசம் சரிக்கா சரி கூப்பிட்டான்னு சொல்லிதான் வந்தது. அதுக்கப்புறம் வந்து சத்தியமா சொல்றேன் வேற லெவல் தான் ப்ரோ. பாட்டுலாம் வேற லெவல்ல வச்சிருந்தாரு. பிஜிஎம்லாம் கலக்கி விட படத்தையே பிஜிஎம் தான் தூக்கி வச்சது. அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா படம் ஃபுல்லா ஒரே எமோஷன்ஸ், ஒரே ஃபேஸ் கட் அப்படியே மெயின்டைன் பண்றாரு. வேற லெவல்ல ஸ்கிரீன் பிளே எல்லாமே, லைட்டிங்ஸ், கேமரா எல்லாம் தரமா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா அது பார்க்கலாம். ஆனா வந்து ஏஎஸ்எஃப்டி கொடுக்காம யூஏ கொடுத்துக்கலாமோ? எதனால கொடுத்திருக்காங்க? ரெக்கண்ட் நாள் தான் ப்ரோ. கெட்ட வார்த்தை கூட எதுவுமே கிடையாது. ரெக்கண்ட் நாளா கொடுத்துருக்காங்க. அதனால யூஏ கொடுத்துருக்கலாம். ஃபேமிலி அனுசரிச்சு பார்க்கலாம். சின்ன பசங்களும் இதை பார்க்கலாம். நம்ம சரியா? ஏய் தனுஷ் யாரு தெரியுமாடா? இவன் வந்து அசுரன் இல்லடா, காத்தவராயன்டா, ராவணன்டா. ராயன்கா படம் பேரு. ராயன் அதான் காத்தவராயன். ஓ சூப்பர். அவரோட பேரு படுவாய் பையில உடச்சுட்டாங்க. சரி சொல்லு. படம் வேற லெவலு. அவர் எடுத்த பவர் பாண்டி எல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு அது இந்த ராயனை வந்து டாப்ல வச்சுட்டாரு. இந்த 50வது படம் அவர் கேரியர்லயே மிகப்பெரிய ஒரு அவருக்கு சக்தி வாய்ந்த படமா அந்த சிவன் 6 சிவன் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. மொத்த சிவனும் வீட்டுல அவங்க வீட்டுலதான் வச்சிருக்கிறாங்க. அந்த மொத்த சிவனும் சேர்த்து இவர 50வது படைப்புல மிகப்பெரிய படைப்பா அவருக்கு மாறி இருக்கு. குலதெய்வம் எல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. ஓகேவா?
பையனுக்குலாம் ஹார்ட் விட்டுருக்காரு பாட்டுல. நம்ம ஆடியோ லான்ச்ல பார்த்தோம். அந்த ஹார்ட் எல்லாம் பீட் ஆகி எல்லாம் அங்கங்க துடிச்சுக்கிட்டு அலையுது. அந்த அளவுக்கு படம் வந்து மாசா இருக்கு, கிரேஸா இருக்குது. டாப் டக்கர். ஓகே, தனுஷோட டைட்டில் இருந்து வேற லெவல். ரகுமானோட பிஜிஎம் வந்து படத்துக்கு செம்ம சப்போர்ட் சார், பயங்கரமா இருக்குது. எஸ் சூர்யா நடிப்பு அரக்கன் வேற லெவல், அடிச்சுக்க முடியாது, செம்மையா பண்ணியிருந்தாரு. தனுஷ் தன்னைத்தானே காமா நடிச்சுட்டு மற்றவங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சந்தீப்ல இருந்து காளியா சார் அவங்க வந்து எல்லாத்துக்கும் நடிப்பை தூக்கி கொடுத்துருக்காரு. அவர் டைரக்ஷன் அப்படின்றால அவர் வந்து நடிப்பு கம்மி பண்ணிட்டாரு. ஆனா மற்றவங்களுக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார். அவர் காமா இருந்து மற்றவங்களை செம்ம வைப் பண்ணிட்டு இருக்காரு. வேற லெவல். எல்லா ஆர்டிஸ்டுக்குமே சார் ரஹ்மான் சார் மியூசிக் பண்ண படம்னாலதான் சார் படம் இவ்வளவு ஹிட் சார். செம்ம சார், வேற லெவல் சார். ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து எல்லா சார் மேக்கிங் எல்லாமே பெர்ஃபெக்ட் சார். போர் அடிக்கவே இல்லை படம், செம்மையா இருக்கு. இன்டர்வல் பார்க்கலாம், வேற லெவல் சார். எஸ்எஸ்ஓட நடிப்புல செம்ம, குடும்பத்தோட பார்க்கலாம், குடும்பத்தோட வந்து பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், செம்ம வைப்பு. ராயன் எப்படி இருந்துச்சு? ராயன் வேற லெவல், அது சொல்லவே வேண்டாம். ராயன் எல்லாருமே போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஆனா ஃபேமிலியோட பாக்குற மூவி தான், எதுவுமே ஒரு இதுவா இல்ல. தனுஷ்னாலே எனக்கு வேற. அதனால அவரோட டைரக்ஷன்ல வந்து இன்னும் செமையா இருந்துச்சு. அவர்லாம் சொல்லவே வேணாயா, செமையா நடிச்சிருக்காரு. எஸ்டி சூர்யா கொஞ்சம் டிஃபரெண்டா தான் நடிச்சிருக்காரு இதுல. பிகாஸ் தனுஷ் அந்த மாதிரி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. சோ பிரகாஷ் ராஜுமே இதுல சைலண்டா நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு. அவங்களுடைய கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க சிஸ்டர் கேரக்டர் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. காளிதாஸ் அண்ட் சந்தீப் அவங்க ரெண்டு பேருமே நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல என்ன சொல்ல வர, யாரையுமே நம்ம ரொம்ப நம்புறவங்க நமக்கு துரோகம் பண்றவங்க இருக்காங்க இல்லையா? சோ அதுதான், அதுவே நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தா கூட நம்ப கூடாதுன்ற மாதிரியுமே கண்டிப்பா. சமங்க கிளைமேக்ஸ்ல எங்களுக்கே ஆடணும் தோணிடுச்சுன்னா பாருங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். டைரக்ஷன்ல பண்ணிருக்காரு. அவரோட 50th படம் பெஸ்ட் ப்ரோ. வேற யாரும் இந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. அவரே பண்ணது வந்து பெஸ்ட். நல்லா இருந்துச்சு. பிளாக் பஸ்டர் கண்டிப்பா. ஆக்சுவலி எல்லாமே வெயிட்டா இருக்கு, ராவா இருக்கு படம். முக்கியமா எதனால 18+ ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க? இல்ல ஃபுல்லா வெட்டி குத்து அவ்வளவுதான், ரத்தம் தான், ஃபுல்லா பிளட் தான். மத்தபடி 18+ கண்ட்ரோல் வேற எதுவும் இல்ல. ராவா இருக்கு படம், வேற லெவல். பாட்டு நம்ம சொல்லவே தேவையில்ல, எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. குறை கண்டுபிடிக்க முடியாது, தேடணும் குறை கண்டுபிடிக்க, அந்த அளவுக்கு உள்ள. தனுஷ் அவர்கள் அந்த டீம்லாம் வந்திருந்தாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லிருந்தாங்களா? இல்ல எதிர்பார்க்கல எல்லாருமே வருவாங்கன்ட்டு. ஆக்சுவலா இருக்கிற பிஸில பட் வந்தது நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா அடிஷனலா இருந்துச்சு நம்ம படத்துக்கு. எப்படி பாஸ் வந்ததுக்கு ஒர்த்தா இருந்துச்சு. ஓகே, ஓவராலா என்ஜாய் பண்ணீங்க படத்தை? பயங்கரமா இருக்கு, கண்டிப்பா பார்க்கலாம். 3 வாட்டி கூட பார்க்கலாம்ல. ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்க எல்லாம் வர முடியாது. தனுஷ் கூட தங்கச்சியா நடிச்சிருக்க கூடிய வேற லெவல் துஷாரா பெஸ்ட். அவங்க தனுஷ் கத்து அவங்க தான். உங்களுக்கு என்ன சீன் ஃபேவரட்டா இருக்கு? எனக்கு அந்த அடங்காத சுரன் சாங்ல அந்த சீன்ஸ் சார் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. வயலன்ஸ் இருந்தாலும் அது நமக்கு தெரியல, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கு. ரெண்டாவது அசுரன் சார், இது வயலன்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்களா? சார் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த சர்டிபிகேட் வந்து அதுக்காக மட்டுமே தான் இருக்குமே தவிர வேற எதுக்குமே கிடையாது. பயங்கரமா இருக்கு. அசுரன் படத்துல எதுக்காக இருக்கும் அது மாதிரி தான். ரெண்டாவது அசுரன். ராயன் டைட்டில் வேற லெவல் சார். ஃபேமிலியா வந்து லைக் பார்க்கலாமான்னு எனக்கு தெரியல. பட் if you have a sister, if you have a brother, bring him over here or bring her over here. It is worth it. Okay, actually that is the usual அந்த ராயபா இருக்காங்க. இதுல ஒரு சீரியஸ் பண்ணிருக்காங்க. ஏங்க அவர் என்னைக்குங்க கலகலப்பா இருக்காரு. அவர் ஒரு படத்துலயும் ஒரு மாதிரி நடிக்கிறாருங்க. நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது அவர் அடுத்த ஸ்டெப் என்னன்னு. சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம் பண்ணிட்டு அடுத்தது கேப்டன் மில்லர் வேற மாதிரி இருக்கு. கேப்டன் மில்லர் முடிச்சு இப்ப இது ஒரு வேற மாதிரி இருக்கு. ஃபுல்லா ராவா இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏ சர்டிபிகேட் கொடுத்தது ஒரு விஷயமா இருக்கு. எதனால கொடுத்திருக்காங்க? வயலன்ஸ் அதிகமா இருக்க காரணமா? வயலன்ஸ் அதிகமான்னு சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து லைக் எல்லாம் லைக் மோஸ்ட் ஆஃப் த லைக் ரா படத்துல வந்து ஏ சர்டிபிகேட் தானே கொடுக்குறாங்க. So it's better if it's in A. You are போட்டுட்டு then வந்து வயலன்ஸ் அதிகமா இருக்கு. What's the point then? ஏவா இருந்தாலும் வந்து பார்க்கலாம். வர்த்து வரணும். ஆனா அனந்தமி சீன்லாம் எல்லாம் கண்ணெல்லாம் கணேச்சு ப்ரோ. இப்படிலாம் அந்த படத்துல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்ல நல்லா இருந்தானுங்க. ஒருத்த பேச்ச கேட்டதுனால சைன் தூஸ்ட் எல்லாம் இப்ப அண்ணன் தம்பி போட்டாச்சு. எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா. இவனுங்க இந்த மாதிரி தனுஷ் வந்து இப்ப அவங்க தம்பியே போடுவான்னு என்ன எதிர்பார்க்கவே இல்லை. சரி அக்செப்ட் பண்ணினே ஆரம்பிச்சிருக்கோம். டிக்கெட் வச்சு ஒரு கேமரா வர வச்சு பாத்துட்டு வாங்க. பாத்து நீங்களே பேசிக்கலாம். ஆனா அந்த மாதிரி இது உங்களை மாதிரி கூட ஒருத்தர் வந்தா பாத்து வந்தாரு. அவர் சும்மா தான் உட்காந்துருந்தாரு. ஏஞ்சி அவரே கை தட்டுற அளவுக்கு அந்த மாதிரி படம் இது பண்ணிக்கிறாங்க. அண்ணன் தங்கச்சியோட சென்டிமெண்டா அதிகமா பேசப்பட்டிருக்கு அந்த படத்துல. ஆமா ப்ரோ. அதுக்கு
எனக்கு கண்ணு கலைஞ்சி ப்ரோ. எனக்கு தங்கச்சி இல்லதான், ஆனா எங்க சித்தி பண்ணலாங்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி இதுல பார்த்தா படம் வேற லெவல் ப்ரோ. தங்கச்சி சென்டிமெண்ட் அப்படியே ஃபுல்லா இறக்கி வச்சிருக்காங்க ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸா இருக்கு, ஒரு பிளட்டா இருக்கு, ராவா இருக்குன்ற மாதிரி இருக்கு ப்ரோ. தலைவன் பண்ணாலே பிளட் இருக்கும், டூல்ஸ் இருக்கும். அது இல்லாம தலைவன் இருப்பாரா சொல்லுங்க? ஒண்ணு ரொமான்ஸ் இருக்கும், ஒண்ணு வெட்டு குத்து இருக்கும். இந்த பத்துல ஃபுல்லா வெட்டு குத்து ரத்தம் தான். படம் வேற லெவல் ப்ரோ. ஆனா எனக்கு தெரிஞ்ச செகண்ட் சீன்லாம் 10 சீன் கட் பண்றாங்க ப்ரோ. அந்த வெற்றத்துல அப்பா ரொம்ப ராவா இருக்குங்க. வேலை ப்ரோ. வெற்றிமாறன் வந்து தான் வெற்றிமாறன் சிலபஸ் சொல்லுவாங்க. வெற்றிமாறன் தான் டி ஒர்க் பண்ணும்போது வெட்டு குத்து அந்த மாதிரி கொண்டு. ஆனா தலைவன் தனியா பண்ணும்போது வெட்டு குத்து வேலை வரும் ப்ரோ. சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல ப்ரோ. அப்படி நேர்ல பார்த்த மாதிரி ஒரு வெட்டு. ஹீரோயின் வேணாம், ஹீரோயின் வச்சு நிறைய படம் நடிச்சிட்டோம். 3 படம் எல்லாம் பார்த்தே இல்லையா? லவ் படம் எல்லாம் வேணாம், இனிமே வெட்டு குத்து தான். ஹீரோயின் வரும், அதுக்குன்னு ஒரு காலம் வரும். அதுக்கு டைரக்ட்லாம் இருக்கிறாங்க. எப்போ வரும்? வரும்பா, இருப்பா. இன்னும் நிறைய படம் பெண்டிங்ல இருக்கு ப்ரோ. எல்லா தனுஷுமே பொதுவாக எதிர்பார்த்து தனுஷ் பண்ணாலே ரொமான்ஸ் இருக்கும் ப்ரோ. அது உங்களுக்கே தெரியும். ரொமான்ஸ்னாலே தலையை முடிஞ்சிருவான், வெட்டு குத்துனா தலை முடிஞ்சிருவான். ரெண்டும் சேர்ந்தா நல்லா இருக்கும். ஆனா இதுலன்னா ஒண்ணு வெட்டு குத்து மட்டும் வச்சுட்டாங்க ப்ரோ. அதான் ப்ரோ. ரொமான்ஸ் வச்சிருந்தா கொஞ்சம் படம் வேற லெவல்ல இருக்கும். எங்க தலைவனுக்கு ஹீரோயினே இல்ல, அப்புறம் எங்க இந்த ரொமான்ஸ் இருக்கு? இதுல கதை இல்லன்னு இல்ல, கதை இருக்கு. அண்ணன் தம்பிங்க கதை இருக்கு, தங்கச்சி கதை இருக்கு. அண்ணன் தம்பி வந்து பாக்குற படம் மெயினா ஒரு பக்கா ட்ரீட் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் நல்ல ட்ரீட் தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. அந்த எதனால இல்ல நினைக்கிறீங்க? என்ன தவிர்த்திருக்காங்க? நான் கொஞ்சம் ஏ சர்டிபிகேட் வளச்சனே அளவுக்கு இருக்கும். எப்படின்னா ரெகுலரா கான்செப்ட் தான். இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய வந்துருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி மாறும்னு எதிர்பார்க்க முடியாது. எஸ்.ஜே. சூர்யா அவரோட ஆக்டிங் இந்த படத்துல டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. எந்த வகையில டிஃபரெண்ட்னு சொல்றாங்க? ஆமா, அவர் வந்து எப்படின்னா அவர் நடிப்பு அழகன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நடிப்பாரு. ஆனா வந்து இதுல வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாம கரெக்டா ஃப்ளோவா பண்ண என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுவாரு. எல்லாருக்கும் ஒரே அளவுக்கு ஸ்கிரீன் பிளே கொடுத்தாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிக்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அதுவும் இல்லாம தனுஷ் சார் வந்து அவரு கூட உட்காந்து பாக்குற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்ல நாங்க பால்கனி நாங்க கீழே இருந்தோம் பாத்துட்டு இருந்தோம். தனுஷ் பர்த்டே வருது. தனுஷ் ஹாப்பி பர்த்டேனா லவ்யனா. எஸ்.ஜே. சூர்யா அவன் பெரிய ஆளு, தைரியசாலி. இங்க வந்து போட சொல்லு, போட்டுட்டேன் உங்களுக்கு. ஓகேவா? அந்த ஒரு டயலாக்கே அவருக்கு போதும். ஓகே, அதான் அது வந்து நடிப்பு செல்லம். ஓகேவா? ஒரு செல்லம் வந்து தட்டி விட்டு வேலை பாக்குது. நல்லவனா வந்த செல்லம் எங்க செல்வராகவன் சாருக்கு. இப்ப ரெண்டாவது வந்து கோலி சோடா எடுத்த கம்பெனில இருந்து ஒரு பையன் ராஜேஷ், அவருக்கு வந்து கதை சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா அந்த படத்துல அவர் கூட நான் நடிப்பேன். ஓகேவா? அந்த படத்தை அவர் கதை கேட்டு கட்டி பிடிச்சிருக்காரு. அது மாதிரி அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. உண்மையா ஒரு நல்லவனை எப்படி காட்டணும்னா அவங்க அண்ணனை ரொம்ப நல்லவனா காட்டிட்டு தன்னை வந்து அழிக்க வந்தவங்கள ராவணனா காட்டியிருக்காரு ராயன். ஓகே, அதான் அந்த துர்கா பொண்ணு இன்னையில இருந்து ஏன் பொண்ணுடா கலவலி. ஆமா 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 துர்கான்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு தங்கச்சியா. அந்த பொண்ணு இன்னையில இருந்து என் பொண்ணு. நான் பிள்ளையே பெக்கல, பொம்பளை பிள்ளை இல்ல. இன்னையில இருந்து அது என் பொம்பளை பிள்ளை வேணாம். ஆமா, தன்னை வந்து ஏதாவது தப்பு பண்ணவன அந்த பொண்ணே போடுது. ஓகேவா? எப்படி பொண்ணுமா அப்படி மாசா போட்டிருக்கு, கிரேஸா போட்டிருக்கு, போட வேண்டிய இடத்துல போட்டிருக்கு, பக்குவமா போட்டிருக்கு. ஓகேவா? அதனால அந்த ஒரு சீனு அந்த பொண்ணுக்கு கொடுத்த மாசு சீனு எல்லாத்தையுமே தனுஷ் தான் படம் தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணாம எல்லாருக்குமே ஒவ்வொரு கேரியரா எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பா கொடுத்துருக்காரு. அதுக்கே வந்து ஆக்செப்ட். ஓகே ஓகே. எஸ்டிஆரா இவன் எந்த உலகத்துலடா? ஏய், அந்த 10 தலை வேறடா, அது எங்க தலை? ஓகேவா? அந்த தலையில இருந்து இது வந்த தலை, இது ராயன் தலை, ராணுவ தலை. ஓகேவா? ராவண தலை. ஏங்க இவ்வளவு புகழோட உச்சிக்கு போகும்போது ஏன் தனுஷ் அவர்களுக்கு இவ்வளவு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க? என்னது? நிறைய பிரச்சனைகள். நாங்க நிறைய தப்பு பண்ணிருக்கோம்டா. அதனால வந்து நாங்க தப்ப மறுபடியும் ஒத்துக்கிட்டு மறுபடியும் நல்லவனா மாறிட்டோம். வயசுல சில தப்பு எல்லாம் பண்ணத்தான் செய்வோம், அப்புறம் திருந்திக்குவோம். நானும் ஒரு சிவன் தொண்டு, அவரும் ஒரு சிவன் தொண்டு. அவங்க அக்கா இல்ல, அதனால அவர் பண்ணது அவர் கரெக்டா தான் இருக்கும். ஓகே. ஆமா, அவரோட 50வது படம் வந்து அவரோட. அதனாலதான் அவரு யாரையும் நம்பாம இந்த வட்டம் அவரே களத்துல இறங்கி டைரக்ட் பண்ணிட்டாரு. இது அவருக்கு மாபெரும் வெற்றி தான். ஓகேவா? இன்ஃபினிட்டிங்க. நான் தான் சொன்னல, எல்லா இன்டர்வியூல நான் இன்ஃபினிட்டி தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அண்ணன் தங்கச்சி பாண்டுக்காகவே நான் இன்ஃபினிட்டின்னு கொடுப்பேன். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் உள்ள தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு மட்டும் இல்லங்க, தனுஷ்க்கு மட்டும் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பிச்சுக்கிச்சு. நாங்க எல்லாம் கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு. ஓகே. and மூவி டீம் உள்ள வந்திருந்தாங்க. என்ன சொல்லிருந்தாங்க? என்ன சொல்லிருந்தாங்க? அவர் மூவி டீம் வந்து பேசல, பட் ஆனா வந்து தலைவர் வந்து கை காமிச்சு ஃப்ளைங் கிஸ்லாம் கொடுத்தப்பவே ஹார்ட் எல்லாமே வந்து போயிடுச்சு. உசுரே
போகுதுன்னு அந்த பாட்டு வரும்போது எங்க உசுறு அப்படியே பால்கனில போயிட்டு அப்படியே அவர் கையில போய் உட்காந்துருச்சுங்க. லாக் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் லாக் இல்ல. நீங்க உட்காந்து ஒரு லைக் if you're really into cinema, then நீங்க உட்காந்து ஒரு சீனையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா then you will understand the movie.